ஆராதிக்க கடந்து வருவோம். இயேசுவை ஆராதிப்பது நம்முடைய உள்ளத்திற்கு அவ்வளவு ஆறுதல், நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த ஆராதனையும் இந்த துதியும் தான் நமக்கு தர முடியும். எவ்வளவோ காரியங்கள் இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்து இருந்தாலும், நாம் எந்த அளவுக்கு நம்மை படைத்த தேவனை, நம்மை உருவாக்கின தேவனை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து ஆராதனை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகள் பெருகும் என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான்: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவருடைய செய்கைகளை, அவர் நமக்கு செய்த நல்ல அதிசயங்களை, நன்மைகளை ஜனங்களுக்குள்ளே நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். நாம் தான் அவரை பாட வேண்டும். ஏனென்றால் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாத இறுதி வரைக்கும் எவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒருவேளை நாம் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் கடக்க போகிறோம், இந்த சூழ்நிலைகளை எப்படி நாம் சந்திக்க போகிறோம் என்று தயங்கிற நேரங்கள் அதிகம். இந்த பிரச்சனைகள் எனக்கு ஒரு சவாலாய் இருக்கின்றன, இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளிவர முடியுமா என்று இந்த உள்ளத்திலே கஷ்டப்பட்ட நேரங்கள் அதிகம் சகோதரிகளே. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எண்ணுவதற்கும் நான் எண்ணுவதற்கும் அதிகமாய் அதிகமாய் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே வந்தார். அது மாத்திரமல்ல, கண்ணின் விழியை போல உங்களையும் என்னையும் பாதுகாத்தார். இப்படிப்பட்ட ஒரு அதிசய தேவனைத்தான் இன்றைய நாளிலே அவருடைய மாட்சிமைகளை, அவருடைய மகத்துவத்தை நாம் உயர்த்தி பிடித்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உதட்டளவில் அல்ல. சங்கீதக்காரன் உயிர் இருக்கிற மட்டும் நான் தேவனை துதிப்பேன் என்று சொன்னது போல, நம்முடைய சுவாசம் இருக்கும் மட்டும் இந்த தேவாதி தேவனை நீங்களும் நானும் பாடி கீர்த்தனம் பண்ண நிச்சயமாய் கடமைப்பட்டுள்ளோம். நம்ம எல்லாரும் தெரிந்த பாடல்தான், தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், தேவாதி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சேர்ந்து பாடலாம். ஆராதனை கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை ஆராதனை சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே. சேர்ந்து பாடுவோமா? அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரப்ப வேண்டும். ஏன் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஏன் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். அருமையாய் இந்த பக்தன் பாடுகிறார். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். நம்முடைய உலகத்தின் நினைவு அல்ல, நம்முடைய குடும்பத்தின் நினைவு அல்ல, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களின் நினைவு அல்ல, நம்முடைய பிரச்சனைகளின் நினைவு அல்ல, நம்முடைய சோதனைகளின் நினைவு அல்ல. கர்த்தருடைய நினைவால், அவருடைய தியானத்தின் வசனத்தின் நிறைவால் நீங்களும் நானும் நிரம்ப வேண்டும் என்று பக்தன் அழகாய் பாடுகிறான். நம்முடைய வார்த்தை எல்லாம், நம்முடைய வாயிலே வருகிற வார்த்தை எல்லாம்
பிறர் காயம் ஆற்ற வேண்டும், பிறர் காயம் ஆற்ற வேண்டும். இன்னைக்கு ஆறாத ரணங்களோடு கூட, ஆறாத பிரச்சனைகளோடு கூட, தீர்வு செய்ய முடியாத பிரச்சனைகளோடு கூட, உள்ளத்திலே அநேக காயங்களோடு உலகத்திலே அநேகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகளே. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினால், தேவனுடைய பெரிதான இரக்கத்தினால் இந்த சோதனைகளை எப்படி சமாளிக்க முடியும், இந்த சோதனைகளை எப்படி வெல்ல முடியும் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய ஞானத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை, அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை. என்னுடைய வாயின் வார்த்தை ஆண்டவரே இந்த நாளிலே அறிக்கை செய்வோமா? என் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே பிறர் காயம் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. இடத்தில் பேசும் பொழுது அவருடைய காயங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே, அவருடைய ரணங்கள் மாற வேண்டும் என்று நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். ஆண்டவரை இந்த நாளிலே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாயை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய நாவை அர்ப்பணிக்கிறேன். நான் பேசும் பொழுதே அப்பா, பிறருடைய கஷ்டங்கள், பிறருடைய பலவீனங்கள், பிறருடைய தயக்கங்கள், பிறருடைய சோதனைகளில் மேற்கொள்ள முடியாத அந்த வல்லமை இல்லாத தன்மைகள் ஆண்டவரை நான் பேசும் போதே இடத்தில் இருக்கிற வார்த்தை, அந்த வல்லமையினால், வார்த்தையின் வல்லமை, அந்த ஆதிக்கத்தினால், அந்த அதிகாரத்தினால் அவருடைய காரியங்கள் மாற வேண்டும். இதைத்தான் பக்தன் மிக அழகாய் பாடுகிறான். இருக்கிற இடங்களிலே கரங்களை அசைத்து விடுதலையோடு கூட உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவனை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டுள்ளோம், ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உந்தன் நீக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஹல்லேலூயா. அவருடைய ஏக்கம், என் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் எல்லாம், அவருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம் எல்லாம் நம்முடைய இதய துடிப்பாக மாற்றும் என்று பக்தன் பாடுகிறான். எஸ் எஸ், உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் நம்முடைய இதய துடிப்பு எதை சொல்ல வேண்டும்? ஆண்டவருடைய ஏக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும், என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். நம்மளுக்கு எந்த ஒரு பெயரும் புகழும் அவசியம் இல்லை. என்னுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம், நான் வாழ்ந்த பூமியிலே வாழுகிற நாட்கள் எல்லாம் நான் ஒரு ஜெப வீரனாக, ஹல்லேலூயா, என்னுடைய குடும்பத்துக்கு நான் உத்தரவாதியாக, என்னுடைய சபைக்கு நான் உத்தரவாதியாக, இந்த சமுதாயத்தின் மக்களுக்கு நான் உத்தரவாதியாக, நான் ஜெபிக்கிற மகளாக, ஜெப வீராங்கனையாக என்னை மாற்றும் என்று பக்தன் பாடுவதை போல இந்த நாளிலே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிற வீராங்கனைகளாக, ஆண்டவரே, ஜெபிக்கிற எப்பொழுதும் சமூகத்திலே பிரசன்னத்தை உணர்கிற ஒரு மகளாக எங்களை மாற்றும் என்று ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன், உமக்கே உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன், ஆட்கொண்டு என்னை நடத்தும்
அபிஷேகத்தாலே நிரப்போம். எஸ், நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உடலை இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அபிஷேகத்தினாலே நிரம்பி எப்பொழுதும் நாம் மாம்சத்தில் இருந்தாலும் அபிஷேகத்தினாலே ஆவியினாலே நிரம்பி, ஆண்டவரே இந்த நாளிலே அபிஷேகத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. உடைய பரிபூரண பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை உமக்கு உகந்த தூய பலியாய், என்னை உமக்கு உகந்த ஒரு தூய பலியாய் இந்த உடலை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உடல் வேறு யாருக்கும் சொந்தமல்ல ஆண்டவரே. தூயாதி தூயவனாகிய உமக்கு நீர் சொந்தம் ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கினீர், களிமண்ணாய் கர்த்தாவே எங்களை உருவாக்கி உம்முடைய சுவாசத்தை எனக்குள்ளே ஊதினீர் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா உம்முடைய சாயலாக உமக்கு கர்த்தாவே நீர் என்ன விரும்பி எங்களை கர்த்தாவே உண்டாக்கினீரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு சரீரமாக எங்கள் ஒவ்வொருடைய சரீரத்தையும் ஆண்டவரே உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. இருக்கிற இடத்துல கரங்களை அசைத்து ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஹல்லேலூயா ஆவியான தேவனுக்கே. அடுத்து பக்தன் பாடுகிறார், சுவிசேஷ பாரம் ஒன்றே, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ சுமைகளை, எத்தனையோ பாரங்களை நாம் சுமந்து தவிக்கிறோம். இந்த உலகத்திலே குடும்பத்தின் சுமைகள், நம்முடைய சபையின் சுமைகள், ஊழியத்தின் சுமைகள் நமக்கு சுமையாய் இருக்கின்றன. ஆனால் எந்த ஊழியத்தின் சுமை நமக்கு சுமையாய் இருக்க வேண்டும் தெரியுமா? நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அநேகருக்கு நான் கடத்த வேண்டும். அந்த சுவிசேஷ பாரம் ஒன்றுதான் என்னுடைய சுமையாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எப்பொழுதும் இந்திய தேசத்திலே மக்களை எங்கெங்கெல்லாம் நாம் பார்க்கிறோமோ, எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த ஜனங்களை நாம் சந்தித்தாலும், ஆண்டவரே சுவிசேஷ பாரம் ஒன்றே என்னுடைய சுமையாய் இருக்க வேண்டும். என் தேசம் எல்லை எங்கும், நான் இருக்கிற எந்த தேசமானாலும் அந்த எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று பக்தன் அழகாய் இந்த பரிசுத்தவான் பாடுகிறார். நாமும் சேர்ந்து பாடுவோமா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். என் தேசம் எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேசம் எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆம், நீங்களும் நானும் கால் வைக்கிற எந்த தேசமானாலும், எந்த பகுதியானாலும், எந்த தெருவானாலும், எந்த குடும்பமானாலும், ஆண்டவரே உம் நாமத்தை நான் சொல்லிவிட வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு என் ரட்சிப்பின் தரிசனத்தை நான் சொல்லிவிட வேண்டும் ஆண்டவரே. அதுவே என் தரிசனமா இந்த நாளிலே மாறட்டும் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை சொல்லும்படியா இந்த நாளிலே என்னை நானே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சுவிசேஷ பாரத்தை தவிர நாங்கள் எந்த பாரத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே சுமந்து தீர்க்க வேண்டாம் ஆண்டவரே. சுமந்து திரிய வேண்டாம் ஆண்டவரே. அதை நீர் விரும்பவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே சுவிசேஷம் கர்த்தாவை அறிவிப்பதே எங்களுடைய கடமை என்று சொல்லி இருக்கிறீரே, அது என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை போல ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிப்பதே எங்களுடைய லக்காக, எங்களுடைய குறியாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அடுத்த ஒரு பாடலை பாட இருக்கிறோம். இந்த உலகத்திலே எத்தனையோ தேவர்கள் இருந்தாலும், எத்தனையோ கோடான கோடி 30 கோடி தேவர்கள் இருந்தாலும், நமக்காக சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு தேவன் உண்டு, ஒரு இயேசு உண்டு. இந்த பூலோகத்திலும் வான உலகத்திலும் இருக்கிற அத்தனை பேரும் அந்த நாமத்தை சொல்லும் போது ஹல்லேலூயா, பெரிய ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கும் ஒரு தேவன், ஒரு இயேசு நமக்கு உண்டு. கல்வாரியிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு இயேசு. அப்படியே கல்லறை மூடியிருக்கவில்லை, அது திறக்கப்பட்ட கல்லறை.
நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் பாடுகிற தேவன், நாம் கீர்த்தனம் பண்ணுகிற தேவன், நாம் பாடி மகிழுகிற தேவன் ஒரு சாதாரண ஒரு செத்த தெய்வம் அல்ல. அவர் மரணத்தை சந்தித்தாரே ஒழிய மரணத்தில் இருந்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை என்று இந்த பரிசுத்தவானாகிய பக்தர் அழகாய் பாடுகிறார். உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து உங்களால் முடியுமானால் அன்மியூட் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். இந்த பாடல் அழகான வரிகள் நம்மை அழகாய் தேவனை புகழ்ந்து பாடுவதற்கு உகந்ததாக அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி 10 நரம்பு வீணையினாலே அவரை துதிக்கும்படி சங்கீதக்காரன் சொல்லுவதை போல ஒருவேளை இசைக்கருவிகள் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த 10 விரலாகி இசைக்கருவிகள் நம்மிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களே உமக்கொப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்று கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றேன். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றேன். நீ நல்லவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர். நீர் நல்லவர். சொல்லுவோமா? சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், என்றும் வாக்கு மாறாதவர். கர்த்தாவே, சேர்ந்து பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பிலிப்பியர்ல நம்ம பார்க்க முடியும். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எதனால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்தி சென்ற அந்த தேவன் மகா வல்லவர், அவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உங்களை என்னையும் நேசித்திட இப்படிப்பட்ட ஒரு இயேசு, ஹல்லேலூயா, அவரே அன்றி யாரும் இல்லை. ஒருவேளை உங்களுடன் கூட பிறந்தவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர் இந்த அளவுக்கு நேசிப்பார்களா? முடியாது, முடியாது. என்னுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து தாமே, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் என்னையும் நேசிக்க மகா வல்லமை உள்ளவர். அவருடைய நேசம் பெரியது மகளே, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய தயவு பெரியது. சற்றே யோசித்து பாருங்கள். எத்தனை கட்டங்களிலே என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே என்று நாம் நினைக்கிற வேளையிலே இதோ இயேசுடைய கரம் உங்களையும் என்னையும் ஆற்றவில்லையா, தேற்றவில்லையா? கண்ணீர் வடிக்கிறதான வேளைகளிலே, குடும்ப பாரங்கள்னாலே அழுத்தப்படும் வேளைகளிலே அவருடைய கரம், மகளே நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட துணையாய் நிற்கிறேன், நீ உன்னை கைவிடவில்லை, உன்னை இன்மட்டும் கைவிடாத தேவன், இனிமேலும் கைவிட மாட்டேன்
மாட்டேன் என்று உங்களோடும் என்னோடும் எத்தனை முறை பேசியிருக்கிறார். அவருடைய நேசத்திற்கு அளவே இல்லை. அப்படி ஒரு இயேசுவை நாம் பாடிக்கொண்டு அவரை ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்த ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? என் இயேசுவை போல ஒப்பான ஒருவரும் இல்லை. என் இயேசுவை போல ஒப்பான ஒருவரை நான் இதுவரை கண்டதில்லை. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவரை தொடர்ந்து நாம் துதிப்போமா? ஆண்டவரை மட்டும் நடத்தின எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகளின் மத்தியிலே கர்த்தர் எங்களை விழாது அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீரே. இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு சகோதரிய குடும்பத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக, ஆட்சி தேற்றுகிறவராக இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே தேற்றி பலப்படுத்துகிறவராக, சாட்சியாக நிறுத்த செய்கிறவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதித்திடுவேன், நான் துதித்திடுவேன், உயிருள்ளவரை நான் துதித்திடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள மட்டும், என் சுவாசம் இருக்கும் மட்டும் என் தேவாதி தேவனை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று. ஆதலால் அதாமே தேவன் அவனை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்த ஒரு பக்தன். ஆதலால் தான் தேவன் அவரை விரும்பினார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் விரும்ப வேண்டுமானால், உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் பிரியம் வைக்க வேண்டுமானால், எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே துதித்துக் கொண்டே நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும், நாம் என்ன காரியம் உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரோடு கூட ஒரு பிணைப்பு, ஒரு ஐக்கியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆதலால் தான் அவர் அப்படி பாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக தாவீது இருந்தான். துதிக்க துதிக்க கிருபை பெருகிடும், துதிக்க துதிக்க எரிகோ மதிலும் விழுந்திடும். துதிக்க துதிக்க கிருபை பெருகிடும், துதிக்க துதிக்க எரிகோ மதிலும் விழுந்திடும். துதித்திடுவேன், நான் துதித்திடுவேன், உயிருள்ளவரை நான் துதித்திடுவேன். என் அருமையான சகோதரிகளே, உடைய குடும்பத்திலே எத்தனை தடைகள் இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை எரிகோ மதிலை போன்ற எத்தனை சுவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். எத்தனை எரிகோ மதிலையும் எப்பேற்பட்ட தடைகளையும் முறிக்கிற உடைக்கிற ஆவியானவர் தாமே, இயேசு தாமே உங்களுக்கும் எனக்கும் முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். நம்முடைய தேவன் அசாதாரணமான தேவன், சாதாரண தேவன் அல்ல. அசாதாரணமான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற தேவன். துதிக்க துதிக்க பிசாசு நடுங்கிடும், துதிக்க துதிக்க இரும்பு கதவும் திறந்திடும். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க பிசாசு நடுங்கிடும், துதிக்க துதிக்க இரும்பு கதவும் திறந்திடும். துதித்திடுவேன், நான் துதித்திடுவேன், உயிருள்ளவரை நான் துதித்திடுவேன். எத்தனையோ பிசாசுகள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரர்களை நம்மை பார்த்து பிசாசு நடுங்குகிற நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் அதை தெரியாதபடி, நமக்கு இருக்கிற அதிகாரத்தை உணராதபடி அநேக நேரங்களிலே ஹல்லேலூயா ஊழியக்காரர்களையும் போதகர்களையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதோ வசனம் சொல்லுகிறது, நாம் துதிக்க துதிக்க நம்முடைய வல்லமையினாலே, நமக்கு இருக்கிற வல்லமையினாலே, நமக்கு இருக்கிற ஆவியின் பலத்தினாலே எல்லா பிசாசுகளையும் நடுங்க வைக்கிற ஒரு ஆவியின் வல்லமை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்டு சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட இரும்பு கதவுகளையும் உடைக்கிற தேவன், எப்படிப்பட்ட இரும்பு கதவுகளையும் திறக்கிற ஒரு ஆண்டவரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பவுலும் ஷீலாவும் துதிக்க ஆரம்பித்த பொழுது, பாடி துதித்துக் கொண்டிருக்கிற போது சிறையின் கதவுகள் திறந்தன, அந்த இரும்பு கதவுகள் முறிக்கப்பட்டன, உடைக்கப்பட்டன,
திறக்கப்பட்டன. இன்று உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக எத்தனை இரும்பு கதவுகள் இருந்தாலும் நாம் பயப்படாமல் ஹalleluya தொடர்ந்து ஜெபிக்க, தொடர்ந்து துதிக்க, தொடர்ந்து பாடல்களை பாடி ஆராதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை வியாதியின் கட்டுகளிலே பிடிபட்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை மந்திர தந்திர கட்டுகளிலே ஹalleluya முன்னோர்கள் செய்த பாவங்களின் சாபங்களிலே பிடிபட்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இதோ நாம் துதிக்கிறதான வேளையிலே ஹalleluya இரும்பு கதவுகள் திறக்கப்படும், இரும்பு கதவுகள் உடைக்கப்படும், சங்கிலிகள் உடைத்தெறியப்படும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசிகளுடைய வீட்டுகளிலும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வீடுகளிலும் இருக்கிறதான எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், முறைக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், கதவுகள் உடைக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். எத்தனை இரும்பு கதவுகளாய் இருந்தாலும், எத்தனை தடைகளாய் இருந்தாலும், எத்தனை கட்டுகளாய் இருந்தாலும், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை என்று கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல அடியால் இதோ இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை எங்களுடைய சகோதரிகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள கட்டுகளை அறுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீ கர்த்தாவே எங்களுடைய துதிகளை நீர் கர்த்தாவே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த நேரத்திலே விடுதலை தருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆராதிக்க, எங்களை தொடர்ந்தும் நீ கரத்துக்குள்ளாக ஆண்டவரே இம்மட்டுமாய் நீ நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே சொல்ல முடியாத வியாதிகளோடு ஆண்டவரே கேன்சர் போன்ற வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காக விசேஷமா இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரே, கல்வாரியின் ஆண்டவரே நீ மரித்து உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவரே வியாதி உள்ளவர்கள் கர்த்தாவே மேலே ஆண்டவரே அந்த உடலிலே அந்த சரீரத்திலே ஆண்டவரே உடைய தூய ரத்தம் உடைய கல்வாரியின் ரத்தம் கடந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் சுகமாக்கும்படியே கட்டளை கொடுக்கிறேன். ஹalleluya. உச்சத்தலைந்து உள்ளங்கால் வரை ஆண்டவரே உடைய கல்வாரியில் ஆண்டவரே அப்பா நீர் மரித்து உயிர் தெழுந்த அந்த வல்லமையின் ஆண்டவரே அந்த ரத்தம் ஆண்டவரே இந்த சகோதரிகள் வியாதி உள்ள சகோதரிகள் மத்தியிலே ஆண்டவரே அப்படியே சரீரத்திலே ஜெபிக்கிறதான வேளையிலே ஆண்டவரே நீர் சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்த அதே அற்புதத்தின் தேவன், அதே அடையாளத்தின் தேவன் இன்றும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சாதாரண தேவன் அல்ல ஆண்டவரே, நீ சாதாரண ஒரு கர்த்தாவே தேவர்கள் அல்ல ஆண்டவரே. உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே சப்பானிகள் நடக்கும்படி, குருடர்கள் கர்த்தாவை பார்வையடையும்படி, அவருடைய வியாதிகள் சுகமாகும்படி ஜெபிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்து முடிக்க போறதற்காக, சுகத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை இந்த குழுவில் ஒவ்வொரு சகோதரிய குடும்பத்திலும் தனிப்பட்ட சகோதரிகளுக்கு செய்து கர்த்தாவே அற்புதத்தின் தேவனாக நீர் தொடர்ந்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்னுடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஒரு செகண்ட்.